அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 14/10/2021 வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் புரட்டாசி மாதம் 28ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:02 நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. பிற்பகல் 12:15 முதல் 1:15 வரை. கௌரி நல்ல நேரம் மாலையில் மட்டுமே இன்று உள்ளது. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. திதி இன்று அதிகாலை 12:11 வரை அஷ்டமி, பின்பு இரவு 10:25 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:47 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். சந்திராஷ்டமம் மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரங்கள். சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, கன்னியில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதன், விருச்சிகத்தில் கேது மற்றும் சுக்கிரன், மகரத்தில் சனி, சந்திரன் மற்றும் குரு. நமது கன்னிராசிக்கான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நமது கன்னிராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் வீடியோட இடையில சொல்ல போறேன். இன்றைய தினம் ராசியிலேயே 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. செவ்வாய், சூரியன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்களும் ராசியிலேயே அமர்ந்துள்ளன. புதன் பகவான் இன்று ராசியில் அமர்ந்துள்ளது நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு சிறந்த ஒரு கல்வியை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் உங்களது சாமர்த்தியமான பேச்சுக்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நாளாக அமையப்பெறுவீர்கள். உங்களது பேச்சு திறமை இன்று அதிகரிக்கும். உங்களது சாமர்த்தியமான சில பேச்சுக்கள் மூலமாக நீங்கள் இன்று பல சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் மிகச்சிறப்பான நல்ல நன்மைகள் நடைபெறும். உங்களது உத்தியோகத்தில் இருந்து வந்திருந்த பொறுப்புகள் மற்றும் சக ஊழியர்களிடம் இருந்து வந்திருந்த கருத்து வேறுபாடுகள் ஆகவே சிறப்பாக அமையும். கருத்து வேறுபாடுகள் என்று நீங்கி நல்ல ஒரு மனநிலையை பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுவீர்கள். மேலும் இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப்பெறுவீர்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் இன்று குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு. மேலும் இன்றைய தினம் கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் நீங்கள் அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்று அதிகரிக்கிறது. இன்று மனதில் புதிய விதமான சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறும். அதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது வீட்டு கவலைகள் உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படுத்தலாம். அதில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது அவசியம். இதுவரை உங்களுக்கு கடனை திருப்பி தராத உங்களது உறவினர்களுக்கு இன்று நீங்கள் மீண்டும் கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். அதில் சற்று கவனமாக இருந்து அதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினம் மொத்த குடும்பத்திற்கும் வளம் சேர்க்கும் ஒரு நல்ல திட்டங்களை நீங்கள் தேர்வு செய்வது உங்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் தேர்வு செய்யும் ஒரு நல்ல திட்டங்கள் மூலமாக உங்களது குடும்பத்தினர் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு திட்டங்கள் இன்றைய தினம் மனதில் ஏற்படும். இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவர் சற்று எரிச்சலாக இருப்பதால் உங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்கள் இன்று போக்கி விடுவீர்கள் என்பதால் கவலைப்பட தேவையில்லை. இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் நீங்கள் உங்களது திறமையை நிரூபிக்க நல்ல ஒரு வாய்ப்புகளை பெறுவீர்கள். குறிப்பாக IT துறையில் வேலை பார்ப்பவர்கள் தங்களது திறமையை நிரூபிக்க நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள். அந்த கல்வியில் இன்று நல்ல கவனம் செலுத்தினால் சிறந்த வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவீர்கள். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் தவறாமல் பயன்படுத்தினால் சிறப்பான வெற்றிகளை பெறலாம். இன்றைய தினம் உங்களது வெற்றிகளை நீங்கள் பெறுவதற்கு சற்று கவனத்தை மட்டும் செலுத்தினால் போதும். சளைக்காமல் உழைத்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. எனவே இன்று கன்னிராசி அன்பர்கள் செய்ய வேண்டியது உங்களது வெற்றிகளை நீங்கள் பெறுவதற்கு கவனமாக சளைக்காமல் உழையுங்கள். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்றைய தினம் சமூக மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளுடன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக மாற்றிக் கொள்வீர்கள். மேலும் இன்றைய தினம் உங்களது உறவினர் ஒருவர் திடீர் வருகை தந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் தரக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது அமைந்துள்ளது. இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கலாம்.
இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்தில் இருந்து வந்திருந்த புதிய பொறுப்புகள் மூலமாகவும் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும் நாளாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உறவினர்கள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலும் இப்பொழுது அமைந்துள்ளது. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களது தொழிலிலும் அமையும். உங்களது தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் புதிய அனுபவங்கள் இன்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் ஆடம்பர செலவுகளை குறித்து சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மேலோங்கி காணப்படக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள். இதனால் சேமிப்பில் இன்றைய தினம் உங்களுக்கு அதிக கவனம் இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் 2. இன்றைய தினம் நமது நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னிராசி ராசி பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள். உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக உங்களது சக ஊழியர்களிடம் அமைப்பெறுவீர்கள். இதனால் உங்களது அலுவலகத்தில் உங்களது பேச்சுக்களுக்கு மதிப்புகள் கூடும். உங்களை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளதால் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு அலுவலகத்தில் மன நிம்மதியான நாளாக அமைப்பெறுவீர்கள். இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் என்று அதிகரிக்கும். இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு செய்திகள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சிகளை மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு தென்படுகின்றன. இதனால் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையப்பெறும். மேலும் இன்றைய தினம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவதால் மன நிம்மதியும் ஏற்பட வாய்ப்புகள் இன்று அதிகமாக உள்ளது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். குறிப்பாக கால்நடைகள் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு மிகவும் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. இன்றைய தினம் உங்களது மனதில் புதிய புதிய சிந்தனைகள் தோன்றும். அந்த சிந்தனைகளை நீங்கள் செயல்படுத்தினால், திட்டமிட்டு முறையாக செயல்படுத்தினால், உங்களது உழைப்புகளை கவனமாக என்று மேற்கொண்டால் கண்டிப்பாக அனைத்து புதிய சிந்தனைகளையும் புதிய திட்டங்களிலும் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெற்று வாழ்வில் சிறந்த முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைப்பெறுவீர்கள். எனவே இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இதனை மறக்காமல் உங்களது புதிய சிந்தனைகள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். நண்பர்களே, இன்றைய தினத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண்ணை ஏற்கனவே வீடியோ நிலையில் கூறியிருக்கிறேன். அதை ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இன்றைய தினத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் கிரே. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.